ஷாலினிமா, நம்ம கிளம்புவோமா? அம்மா, ரவி வீடு எங்கனமா இருக்கு? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ எப்போ போய் பார்த்த? அப்பா, ரவி வீடு நம்ம தெருவுலேருந்து 2 தெரு தள்ளி தான்ப்பா இருக்கு. எனக்கு ரவி எப்படியாவது பார்க்கணும் போல தோணுச்சு. ஏன்னா தப்பு செஞ்சது நான். ஆனால் அவன் தண்டனை அனுபவிக்கிற எப்படிப்பா நியாயம்? அதனால தான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்டு வந்தேன். சரி வாங்கப்பா, கிளம்புவோம். அம்மா, இப்போ அப்பா அம்மாவும் எங்கே கிளம்பிட்டீங்க? இப்படி பத்மா, நானே உன்னை வந்து பார்த்து பேசணும்னு நினைச்சேம்மா. ஓ அப்படியா? எங்கங்க கிளம்புறீங்க சொல்லுங்க. இல்லம்மா, நம்ம ரவியை பார்க்கத்தான். என்னது, அந்த ரவியை பார்க்க போறீங்களா? நான் அவ்வளோ தூரம் சொல்லி அந்த ரவியை நீங்கள் பார்க்க போறேன்னு சொல்றீங்களங்க? ம், அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு ஆயிட்டேல? எப்படி பத்மா, புரிஞ்சுக்கம்மா. ரவி நம்ம கௌரி அனுப்பவே இல்லையாம்மா. என்னங்க, அந்த ரவியை அனுப்பலன்னு சொன்னா அப்ப நான் அனுப்புனேன்னு சொல்றீங்களா? ஏமா பத்மா நீ இப்படி பேசுற? கொஞ்சம் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கம்மா. நம்ம கௌரிமாவை ரவி அனுப்பி வைக்கலையாம், நம்ம ஷாலினி தான் அனுப்பி வச்சிருக்கா. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஷாலினி அனுப்புனாளா? இல்லங்க, நான் தான் என் கண்ணால பார்த்தனே. ரவி தான் அப்ப அனுப்பி வச்சான். அம்மா, இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் தான் கௌரி அக்காவை குமார் கூட அனுப்பி வச்சேன். ரவி பின்னாடி தான் வந்தான். வந்து கௌரி அக்கா போறதை பார்த்துட்டு என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தான். இது அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாரே, ஏன் ஷாலினி நீ இப்படி பண்ணலாமான்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல தாம்மா நீ வந்த அங்க. இப்பயாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் தான் கௌரி அக்காவை அனுப்பி வச்சேன். என்னடி சொல்ற? இது நீ அப்ப அன்னைக்கே என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கலாம்ல. நான் ரவி அவ்வளவு திட்டிருக்க மாட்டேன்ல. நான் என்ன வில்லியா அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறதுக்கு? அம்மா, நீ தான் அன்னைக்கு இருந்த மனநிலையில நான் சொல்ல வரதே கேட்கலையே. நான் சொல்ல வந்தேன், நீ ஆனா தடுத்துக்கிட்டே தான் இருந்த. அப்ப இப்ப நீங்க எல்லாரும் நல்லவங்களாயிட்டீங்க. அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்ன நான் கெட்டவளாயிட்டேனா? பத்மா, உன்னை யாருமா இப்ப கெட்டவன்னு சொன்னது? உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நீயுமே அனுப்ப சொல்லியிருக்க மாட்டீங்களா? நீ அந்த கௌரிமா மேல எந்த பாசத்துல அன்னைக்கு கோவத்துல அப்படி பேசிட்டேன்னு எனக்கு தெரியுதுமா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் இப்ப போறதே ரவி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் ரவியை எப்படினாலும் நான் கூட்டு வந்துடுறேன். ஆமாங்க, சீக்கிரமா போய் ரவியை கூட்டு வந்துருங்க. பாவம், அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தப்பே செய்யாதவங்களை தண்டிக்கிறது நியாயம் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ரவியோட அம்மாவை வேற நான் அன்றைக்கி ரொம்ப திட்டிட்டேன். ரவியவும் ரொம்ப திட்டிட்டேன். பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ராணி தான் மகன் தப்பே செய்யலைன்னு அன்றைக்கி அடித்து சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் காதில் வாங்கியிருக்கணும். அன்றைக்கி இருந்த கோவத்தில் அவங்கள நான் பேசவே விடலை. போய் கூப்பிட்டு வந்துருங்க. நீங்கள் மட்டும் போகிறீங்களா இல்லை நானும் கூட வருவாங்க? இல்லம்மா, உனக்கு எதுக்கு அலைச்சல், வீண் அலைச்சல்? நீ இரு, நான் போய் கூட்டு வந்துடும். நானும் சாலினியும் போய் கூட்டு வந்துடும். சரியாம்மா? சரிங்க, போயிட்டு வாங்க. அம்மா, இப்போதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இதை ஏற்றுக்குவேன்னு நான் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா. ஏடி, என்ன வில்லி நான் நினச்சேன். எனக்கும் மனசு இருக்குடி. அன்னைக்கு இருந்த ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி சொல்லிட்டேன். அதுக்காக நீயும் பேசாமல் இருந்துட்ட. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை. தப்பே செய்யாமல் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். இது நம்ம மேலே தானே தப்பு. சரி போங்க, பேசிக்கிட்டே இருக்காம வேமா போய் கூட்டு வாங்க. ஹேமா, ராணி, ராணி, வீட்ல யாராவது இருக்கீங்களா? இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? என்னம்மா ராணி, எங்களை பார்த்த உடனே முகம் கோவமா மாறுது? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கோபம் நியாயமானதுதாம்மா ராணி. தப்பு செய்யாத தம்பிலேயே யாராவது வந்தா எந்த பெத்தவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அதெல்லாம் பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வாங்க, வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்னம்மா ராணி இப்படி கேட்டுட்ட? நம்ம ரவியும் உன்னையும் நாங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். அதுவும் இல்லாம சுதாகர் வேற ஊர்ல இல்லாத நேரம் நீங்க வெளியில வந்தது அவனுக்கு தெரியவும் வேணாமா. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிருவோம். அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். ஓ, அவருக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாருன்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா பெரியயா? பரவாயில்லையே, கொஞ்சமாவது எங்களை பத்தி யோசிச்சிருக்கீங்களே. ஆமா, என்னவா திடீர்னு என் பிள்ளையும் என்னையும் கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கீங்க? இல்ல ஆண்டி, நான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் தான் கௌரி அக்கா அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டேன். அம்மா கிட்டையும் சொல்லிட்டேன். அம்மா தான் போய் உங்களையும் ரவியும் கூட்டு வர சொன்னாங்க. ஓ, உங்க அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்களாம்மா? ம், நீங்க வேணான்னு வெளியில போங்கன்னு சொன்னா வெளியில போறதுக்கும் கூட்டானே வாலாட்டிக்கிட்டு பின்னாடி வரக்கும் நாங்க ஒன்றும் நாய் இல்லம்மா. நாங்களும் 6 அறிவு உள்ள மனுஷ ஜென்மங்க தான். எங்களுக்கும் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. என்னம்மா ராணி நீ இப்படி பேசுற? என்ன மன்னிச்சுக்கோங்க ஐயா. எங்களால திரும்ப அந்த வீட்டுக்குலாம் வர முடியாது. நாங்க எப்படி அசிங்கப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள நாங்க திரும்ப வந்து வாழ முடியும்? தயவு செய்து எங்களை விட்டுருங்க. என் பிள்ளைக்கு ரவிக்கு இப்பதான் ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு. அதுல அவன் பெருசா வருவான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து திரும்ப வந்து அந்த இடத்துலயே இருக்கணும்னு எங்களை ஆசைப்படாதீங்க. தயவு செய்து எங்களை விட்டுருங்க. என் வீட்டுக்காருக்கு தெரியாதுதான். அவர் வரவும் பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்குவாரு. தயவு செய்து வீட்டை விட்டு கிளம்புங்க. என் பிள்ளை வரந்தட்டிக்கு இருந்தீங்கன்னா அவன் எப்படியாவது என்னைய பேசி சமாளிச்சு உங்க கூடயே வர வச்சிருவான். தயவு செய்து கிளம்புங்க. ஹிமா ராணி, உன் கோபத்திலையும் நியாயம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா எங்க மேலேயும் கொஞ்சம் கருணை காட்டேன். நாங்க செஞ்ச தப்ப உணர்ந்து தானே இப்ப வந்திருக்கோம். கொஞ்சம் இறங்கி வாயம்மா. தயவு செய்து நீயும் ரவியும் அந்த வீட்டுக்கு திரும்ப வந்துருங்கம்மா. சுதாகர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்ற கவலை தான் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பத்தி அவனுக்கு தெரியும். ஆனா உன்னையும் ரவியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தயவு செய்து வீட்டுக்கு வாங்கம்மா.
ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, உங்க கோவம் எல்லாம் என் மேல தானே, அதை என் மேல வேணா காட்டுங்க. தயவுசெய்து ஆனா வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இத பாரு சாலினி, எனக்கு உன்கிட்ட பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. தயவுசெய்து நீ என்கிட்ட பேசாத. அப்ப நீ முடிவா என்னதாம்மா சொல்லுற? என் முடிவை நான் எப்பயும் சொல்லிட்டேங்க பெரியய்யா. நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. தயவுசெய்து கிளம்புங்க, என் பிள்ளை வர டைம் ஆச்சு. சரிம்மா, கிளம்புறோம். இப்ப என்னப்பா நீங்களும் கிளம்பலான்னு சொல்றீங்க? நீ மாமா ஷாலினி, நம்ம கிளம்புவோம். அப்பா வா கிளம்புவோன்னு சொன்னேன் ஷாலினி. சரிப்பா. பிரியா, வாங்க பிரியா, எப்போ வந்தீங்க? வந்து உட்காருங்க. ரவி வந்துட்டியா? பிரியா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? வீட்ல எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா ரவி, வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். பிரியா, நீங்களே என்னை தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமாயா? நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கய்யா. ரவி நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. அம்மா, நீ ஏமா இப்ப கோவமா இருக்க? போமா, உள்ள போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வா. ஐயா பெரியாக்கும் சாலினிக்கும். இல்லப்பா ரவி, நாங்க இப்ப கிளம்பிட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். அப்பா ஷாலினிமா, நான் சொன்ன தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. வா கிளம்பலாம்னா கிளம்பலாம், அவ்வளவுதான். என்னாச்சு பிரியா, ஏன் கோவமா இருக்கீங்க? அம்மா, நீ எதுவும் சொன்னியா? ஆமா, நான் சொல்லிதான் எல்லாம் நடக்குதுங்க. பேசாம நீ உள்ள போ ரவி. இவங்க நாய் அடிச்சு பத்துற மாதிரி பத்தி விடுவாங்களா? அப்புறம் உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பின்னாடியே வந்து கூப்பிட வருவாங்களா? இவங்க பின்னாடியே நம்ம நாய் மாதிரி வாலாட்டிட்டு போயிடணுமா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? அம்மா, நீ பேச்ச குறமா முதல்ல. இவன் இப்படியே தான் எப்ப பாரு என் வாயை அடைச்சிடறான். பெரியா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க பிரியா, வந்து உட்காருங்க, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். இல்லப்பா ரவி, நான் கிளம்புறோம். நான் ஒன்னே ஒன்று உன்ட்ட பேசணும் தான்ப்பா வந்தேன். தயவு செய்து உன்னால முடிஞ்சா என்னை மன்னிச்சிருப்பா. கௌரிமாவை நீ அனுப்பலையாமே, ஷாலினி தான் அனுப்பி வச்சாலாம். இந்த உண்மையை ஷாலினியே எங்ககிட்ட சொல்லிட்டா. ஆனா என் பொண்ணு செஞ்ச தப்ப நீ செஞ்சதா சொல்லி அந்த வீட்டை விட்டே வெளியில வந்துட்டியப்பா. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா யாரும் வேற மாதிரி நடந்திருப்பாங்க. உன்னோட பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை ரவி. உன்னோட பாசத்தோட அளவை இல்லை, எல்லையில்லா பாசத்தை காமிச்சிட்டு வந்துட்ட. ஏதோ எங்களால் முடிஞ்சது உங்களை திரும்ப கூட்டு போயிடலாம்னு நினச்சி வந்தோம். ஆனால் இதில் ராணிக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட்டு போகிறது என்னோட தப்புப்பா. ஆனால் என்னோட ஆசீர்வாதம் எப்பயுமே உன் கூட இருக்கும் ரவி. நீ நல்லபடியாக சம்பாரிச்சு வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறணும்னு என்னோட ஆசீர்வாதம் எப்பயுமே உன் கூட இருக்கும். நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம். வா ஷாலினிமா, கிளம்பலாம். சரிப்பா. மா, அவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளவு இறங்கி பேசியிருக்காரு. நீ ஏமா அவரை எடுத்து பேசின? பாவம், அவர் பாரு எவ்வளவு கவலையோட போறாருன்னு. ஏமா நீ இப்படி இருக்க? டேய் ரவி, உனக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? அத முதல்ல சொல்லு. அம்மா, நீ என்னம்மா பேசுற? புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? நான் நல்லா புரிஞ்சுதான்டா பேசுறேன். சொல்லு, உனக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? அவங்களுக்காக நீ எடுத்தெறிஞ்சு பேசுனீனா நீ அவங்க கூட போகணும்னா போய்க்கலாம். ஆனா நான் உன் கூட இருக்க மாட்டேன். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் வேணும்னா இங்க இரு. இல்ல அவங்க தான் வேணும், அவங்க வீட்டில் தான் போய் நான் அடிமையா இருப்பேன்னு நினைச்சினா போ, அவங்க வீட்டுக்கு போ. ஆனா நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. உன் முடிவை நீ மாத்திக்கோ. என்ன மாத்த வைக்கணும்னு நினைக்காத. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? பெரிய இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நம்ம கூப்பிட்டப்பையும் போகலைன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை? நீ நான் ஷாலினியை பார்க்கவே முடியாதுமா. எல்லாம் தெரிஞ்சு நீயும் இப்படி பண்றேலம்மா. சரி, என் வாழ்க்கையில் அந்த கடவுள் என்னத்தான் எழுதி வச்சிருக்காருன்னு பார்ப்போம்.